ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முந்தின வீடியோவோட கண்டினியூ தான் இதுவும். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோலியேஜ், அதாவது நம்ம கிராஸ், ட்ரீ இந்த மாதிரி இதை வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் லேயருக்கு நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அவங்களே கொடுத்த ஒரு டிஃபால்ட் ஒரு கிராஸ் இருக்குது, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குது. பிளான்ட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடுவோம். அதை ட்ராக் பண்ணி ஃபோலியேஜ் அந்த இதை செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி சிங்கிள்ன்றதை டச் பண்ணி அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபோலியேஜுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் டூல் சிங்கிள்னு இருக்கும். சிங்கிள்னால் ஒரு பிளான்ட் ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு பிளான்ட் மட்டும் நம்மளோட லேண்ட்ஸ்கேப் லேயருக்கு பண்ண முடியும். அதுவே இன்னும் பெயிண்ட் வச்சு பண்ணலாம். அதே மாதிரி வால்யூம்னால் ஒரு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ், ஒரு அந்த வால்யூமுக்குள்ளே மட்டும் இருக்கும், அந்த மாதிரி கொண்டாடலாம். இப்போ வந்து நம்ம கொண்டாந்தது ஃபுல்லாக எதுவுமே வந்து ஷேடிங் இல்லை, அதாவது கம்பைலிங் ஆகலை. இப்போ கம்பைலிங் ஆனதுக்கப்புறம் தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. அதே மாதிரி நீங்களாகவே தனியாக வந்து இந்த மாதிரி பண்ணலாம், ஈஸி தான். சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பெயிண்ட்டு. பெயிண்ட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பெயிண்ட் ஆப்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி எந்த பிளான்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணாலே போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேகமாக ஸ்பீட் ஒர்க்காக இருக்கும். ஒன்றா நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைமாகும். எவ்வளோ வைக்கிறது இந்த லேண்ட்ஸ்கேப் லேயருக்கு, நம்ம எத்தனை வைக்கிறது. அதே மாதிரி ட்ரீனா கொஞ்சம் ஒன்றா வைக்கிறதுக்கு ஈஸி. இந்த மாதிரி கிராஸ் இந்த மாதிரிக்குன்னா பெயிண்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதோட ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 0.1 ஸ்ட்ரென்த்துனா நீங்கள் அதே மாதிரி 10 பிளான்ட் கொண்டாடலாம். ஒன்றுக்குள்ளே அப்படின்னா 10 பிளான்ட், அந்த ஒரு ப்ரெஷ்ஷுக்குள்ளே ஒரு 10 கொண்டாடலாம். அதே மாதிரி ப்ரெஷ் சைஸ் இருக்குது. ப்ரெஷ் சைஸை கூட்ட நீங்கள் வந்து அது டிவைடிங் நடக்கும் உள்ள. ஸோ அதுக்கு ப்ரெஷ்ஷோட சைஸை கூட்ட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் அந்த ஆப்ஷன் இப்போ வந்து தனியாக ஒரு சில ஆப்ஷனை மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க, தேவையில்லை அப்படின்னா இது பண்ணலாம். ஓகே, அடுத்து செலக்ட் அண்ட் டீசெலக்ட், அடுத்து ஃபில், எரேஸ். இப்போ வந்து நம்ம செலக்ட் ஆல்னு கொடுத்தோம்னா எல்லாமே நம்ம எந்த ஒரு பிளான்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்தா ஃபுல்லாக எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் எரேஸ் பண்ணி பார்ப்போம். எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிளாக இருக்க பிளான்ட்டை வந்து எரேஸ் பண்ணலாம். இல்லை ஃபுல்லாக ப்ரெஷ்ஷோட சைஸை நீங்கள் கூட்டிகிட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணலாம். இப்போ செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே செலக்ட் ஆகி வரும். ஓகே, நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, டீசெலக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரீஸ்லேயே வந்து ஸ்டாட்டிக் மெஷ் அண்டு சாதாரண மூவபிள் மெஷ்ன்னு 2 இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் மெஷ், மூவபிள் மெஷ்னால் ஒன்றும் இல்லை. ஸ்டாட்டிக் மெஷ்னால் ஒரு ட்ரீ இருக்குன்னா நம்ம அந்த ட்ரீக்கில் வந்து பூந்து போக முடியாது, அதான் வந்து ஸ்டாட்டிக் மெஷ். ஒரு திடமான பொருள்வாங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம பூந்து போக முடியாது. அதுவே வந்து கிராஸ் இந்த மாதிரினா, கிராஸை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் மெஷ்ஷில் வச்சிங்கன்னா உள்ளே வந்து நம்ம கொஞ்சம் மேடும் பள்ளமாக இதாக இருக்காது. கேம்லலாம் நீங்கள் மேக்ஸிமம் கேமில் பார்த்தீங்கன்னா கிராஸை வந்து மூவபிள் மெஷ்ஷில் தான் வச்சுருப்பாங்க. ட்ரீஸ்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் மெஷ் தான், ஏன்னா வந்து அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதே மாதிரி எல்லாமே ஈஸி தான். பிளான்ட்ஸ், அப்புறம் இன்னும் வந்து ஹவுஸ், எல்லாமே ஸ்டாட்டிக் மெஷ் தான். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் முடிய போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு சிங்கிள் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து நான் வீடியோ போடுறேன். ஓகே.